அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியானது இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான வினாக்களை அஹ், தாங்கியதாக உங்களை சந்திக்க இருக்கின்றது. அந்த வகையில் குழு ஒன்றிலே பகிரப்பட்ட ஒரு வினா தொகுதி தொடர்பான, அதாவது 5 வினாக்களை கொண்ட ஒரு எண்கோளத்தை உடைய வினாக்களுக்குரிய விளக்கமாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே எமது யூடியூப் சேனலுடன் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருப்பதனூடாக நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு பொதறிவு தொடர்பான அனைத்து காணொளிகளும் கடந்த கால வினாக்களின் தொகுப்பாக உங்களை சந்திக்க இருக்கின்றது. அதேபோல புதிய தரவுகளும் உங்களுக்காக இற்றைப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. நீங்கள் பொதறிவு நுண்ணறிவு உளச்சார்பு தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ள விரும்பின் எமது யூடியூப் சேனலில் பிரவேசிப்பதனூடாக நீங்கள் இதற்கு முன்னம் பதிவு செய்யப்பட்ட அனைத்து காணொளிகளையும் பார்வையிட முடியும். தொடர்ந்து நாங்கள் இன்றைய வினா பகுதிக்குள்ளே நுழையலாம். இது குழு ஒன்றிலே பகிரப்பட்ட வினாவாக அமைகின்றது. இதற்கான விடைகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே அந்த வினாக்களை நான் ஒரு காணொளி வடிவிலே தொகுத்து அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில இதனை பகிர்ந்து கொள்ள முடியும் என்ற எதிர்பார்ப்பிலே உங்களுக்கு இதனை முன்வைக்கின்றேன். அந்த வகையில் 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் 3 வட்டங்களை கொண்ட கீழே காட்டப்பட்டுள்ள வட்டக்கோளம் மற்றும் அது தொடர்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ஒரு 3 வட்டங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கோலம் ஒன்று, எண்கோளம் ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வட்ட கோலத்திலே உள்ளடக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வட்டமும் சமமான 12 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 1 தொடக்கம் 12 வரையான இலக்கங்கள் இடப்பட்டுள்ளன. அப்போ 1 தொடக்கம் 12 வரையான இலக்கங்கள் இடப்பட்டுள்ளது என்று சொன்னால் நாங்கள் இதை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதில் இருக்கிற எண் கோலத்துக்குரிய தொடர்பு வைத்து கண்டுபிடிப்பதை விட இந்த வினாக்களுக்குரிய விடைகளை அடிப்படையாக வைத்துதான் இந்த வினாவை நாங்கள் இலகுவாக அணுக முடியும். அவ்வாறு நாங்கள் விடைகளை வைத்து அணுகின்ற போது மிக இலகுவாக இதுக்குரிய விடைகளை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அந்த வகையிலே ABCDE என்ற ஆங்கில எழுத்துக்களை கொண்ட பிரதேசத்தினுள் குறித்த கோலம் ஒன்றின்படி எண்கள் அமைந்துள்ளன. இந்த தகவல்களுக்கு ஏற்ப கீழுள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின் இலக்கத்தினை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதட்டுமா. இப்ப நாங்கள் இதிலே பார்ப்போம். 36வது A என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோலப்பகுதி. அதற்காக 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இந்த விடைகளில் இருந்து பிழையான விடைகளை நீக்குவதனூடாகவும் சரியான விடைகளை அடையாளம் காண முடியும். அந்த முறையை நாங்கள் இதிலே பார்ப்போம். அந்த வகையிலே இதுல முதலாவது வட்டம், அதாவது பெரிய வட்டத்திலே 9, 1, 12 என்ற அடிப்படையில் அந்த ஒழுங்கு வரிசையிலேயே நீங்கள் பார்க்கலாம். இதுல முதல் 9 இருக்காண்டு பாருங்க. பெரிய வட்டத்திலே 9 இல்லை, அப்ப 9 பொருத்தமானதா இருக்கலாம். அடுத்தது 2வது வட்டத்திலே 1 இல்லை, ஆகவே 1ம் வருவதற்கு பொருத்தமானதா இருக்கலாம். அடுத்தது 3வது வட்டத்திலேயும் பாருங்க 12 விடுபட்டிருக்கு, அப்ப 12 மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அடுத்த விடைகளையும் பார்த்துவிட்டு நாங்கள் இதை இறுதி செய்ய முடியும். அடுத்தது பாருங்க, பெரிய வட்டத்திலே 2 ஏற்கனவே இங்கே 2 இருக்கிறபடியால், இதுல 2 இருக்கிறபடியால் அப்ப இந்த விடை எங்களுக்கு பொருத்தமற்ற ஒரு விடையாகவே இருக்கு. அப்ப 2வது விடை பொருத்தமற்ற விடை. இரண்டாவது விடை பிழையானது. அடுத்தது 3வது இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பெரிய வட்டத்திலே 5 இருக்குது, ஆகவே இந்த விடையும் பிழையானது. அடுத்தது 9 பாருங்க, 9 ஏற்கனவே பார்த்து நாங்கள் இல்லை, 1 2வது வட்டத்துல இல்லை, 3வது வட்டத்துல 10 இருக்காண்டு பாருங்க, 10 ஏற்கனவே இருக்குது, இதுல இருக்குது, ஆகவே இந்த விடை பொருத்தமற்றது. ஆகவே முதலாவது 36வது வினாவுக்குரிய விடையாக நாங்கள் 1 கருத முடியும். ரைட், இந்த விடையை நாங்கள் இதுல இந்த வட்டத்திலே சேர்ப்பதன் மூலம் அடுத்தடுத்த வருகின்ற வினாக்களை அடையாளம் காண்றதுக்கு அது இலகுவாக அமையும். ஆகவே எங்களுடைய விடையின்படி A 9, அதற்கு அடுத்த பகுதி 1, அடுத்த பகுதி 12. ரைட், அடுத்தது பாருங்க, நாங்கள் இப்ப B என்ற பிரதேசத்துக்குள்ள அமையக்கூடிய கோல பகுதி ஒன்றாக இருக்க முடிவது வேற்றில் இது என்று கேட்டிருக்கிறோம். அப்போ 37வதுல முதலாவது விடை 12. 12 வெளி வட்டத்தில் இருக்கான்னு சொன்னா இருக்குது, ஆகவே அந்த விடை எங்களுக்கு பொருத்தமற்ற 12 இதுல இருக்குது, ஆகவே இந்த விடை பொருத்தமற்றது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 வந்து வெளிவட்டத்தில் இருக்கான்னு பாருங்க. வெளிவட்டத்தில் 4 இருக்குது இதுல. ஆகவே இந்த விடையும் பொருத்தமற்றது. அடுத்தது 3வது விடையில வந்து 11 தரப்பட்டிருக்கிறது. வெளிவட்டத்திலே 11 இருக்கான்னு பாருங்க. 11 இல்ல. அடுத்தது பாருங்க 7 பாருங்க. 2வது வட்டத்திலே 7 இருக்கான்னு சொன்னா 7 வந்து 2வது வட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது. ஆகவே இந்த விடையும் பொருத்தமற்றது. ஒரு இலக்கம் ஒருக்கத்தான் வர வேணும் என்ற நிபந்தனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 ஏற்கனவே நாங்கள் இதில் பிரதிட்டு இருக்கிறோம். ஏக்கு பதிலாக 9 எடுத்திருக்கிறோம். அடுத்தது ஒன்றும் வந்து இந்த ஏ என்ற விடை எடுக்கும் போது எடுத்திருக்கிறோம். அடுத்தது பாருங்க 5. இப்போ ரஜிலா நீங்கள் அந்த விடை உடன்படாது விட்டால் இந்த 5 பாருங்க 5 ஏற்கனவே இருக்குது இதில். அப்போ இந்த விடையும் வந்து பொருத்தமற்றது. பி என்ற பிரதேசத்துக்குரிய விடை வந்து இந்த வினாவிலை வந்து இல்லை என்று தான் சொல்ல முடியும். ரைட், அதை நாங்கள் தனியாக கண்டுபிடிப்போம். உறுதியாக அந்த பி என்ற பகுதிக்குரிய விடைகளை வந்து நாங்கள் இறுதியாக கண்டுபிடிக்க முடியும். ரைட், அப்ப இதுல வந்து பி என்றதுல வந்து தரப்பட்டிருக்க 4 விடையும் வந்து பிழையானதாகவே இருக்கின்றது. நாங்கள் இறுதியாக அதுக்குரிய விடைகளை வந்து அவதானம் செலுத்தலாம். ரைட், அந்த வகையிலே அடுத்த வினா பகுதி 38வது வினா சி என்ற பகுதி. சி என்ற பகுதி நான் ஏற்கனவே இதுல ஏக்கு வந்து 9, 1 ஏல வந்து 12. ரைட், இவ்வளவு பகுதியும் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். இப்ப சியை பார்த்தீங்கன்னா சியில முதலாவது விடை சி என்ற பகுதியில 12 வந்து எங்கள்ட்ட இருக்காண்டு பாருங்க. இருக்கிறபடியால் அந்த விடை வந்து பொருத்தமற்றது. 12 இதுல இருக்குது, வழிவட்டத்திலே இருக்குது. ஆகவே வழிவட்டத்துக்குரியது வரா. அடுத்தது 9 வந்து நாங்கள் ஏற்கனவே ஏயில கண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் அந்த விடை வராதுன்னு எடுத்துக்கொள்வோம். அடுத்தது 12 அதுவும் ஏற்கனவே இருக்குது. அடுத்தது 3 வெளிவட்டத்திலே 3 வந்து இல்லை. அப்ப 3 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் அடுத்த இலக்கத்தையும் சரி பார்த்துக்கொண்டு அதை எடுப்போம். அடுத்த 2வது வட்டத்திலையும் 10 இல்லை. ஆகவே 10 வரலாம். 3வது வட்டத்தில் வந்து 9 இல்லை. அப்ப 9 வரலாம். அப்ப இதுல வந்து சி என்ற பிரதேசத்துல வந்து இந்த 4வது விடை பொருத்தமானதாக இருக்கும். சி என்ற பிரதேசத்துக்குரிய பகுதி வந்து நாங்கள் ஏற்கனவே இனங்கண்டதின்படி 3, 10, அடுத்தது 9. ரைட், இதற்கு அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே அடுத்த 39வது வினாவை பார்ப்போம். முப்பத்தொன்பதாவது வினாவையும் நாங்கள் அதே போன்று அடையாளம் காணுவோம். இல்லை முதலாவது விடையில் 5 தரப்பட்டிருக்கிறது. இப்போ வெளிவட்டத்தில் 5 இருக்காண்டு பாருங்க. ஏற்கனவே நாங்கள் பார்த்ததுக்கு அமைவாக 2 வினாக்களுக்குரிய விடைகளை வந்து அடையாளம் கண்டிருந்தோம். அந்த வகையில வந்து 39வதுல முதலாவது வந்து 5 வெளிவட்டத்திலே 5 இதுல இருக்கிறது. ஆகவே 5 இருக்கிறபடியால் அது வந்து அதுல பொருத்தமற்றது. 5 வந்து வெளிவட்டத்திலே காணப்படுகிறது. ஆகவே அந்த விட வந்து எங்களுக்கு பொருத்தமற்றதாக இருக்கு. 5 இதுல இருக்கிறது. அப்ப இந்த விட பொருத்தமற்றது. 4 பாருங்க 4 ஏற்கனவே இருக்குது இதுல. அவை இந்த விடையும் வந்து பொருத்தமற்றது. 8 இருக்காண்டு பாருங்க 8 வந்து இல்லை. அது வாரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததை பார்த்துட்டு 8 மற்றபடி வட்டங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். அதில் 4வதுல வந்து 9 ஏக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறபடியால் 9க்குரிய விடையும் வந்து அதுக்கு பொருத்தமற்றது. அப்போ 8 அடுத்தது 6 பாருங்க வினாவிலையும் சில பிள்ளை இருக்கிறபடியே எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. 6 இல்லை 2வது வட்டத்தில். அப்போ 6 வரும். அடுத்தது சிறிய வட்டத்தில் வந்து 3 இல்லை. அப்போ அதையும் வந்து நாங்கள் கொடுக்கலாம். அந்த வகையில வந்து 39வதுக்கு வந்து 3வது விடையை வந்து நாங்கள் கொடுக்க முடியும். கையில் 8, அடுத்தது 6, அடுத்தது வந்து 3. இதை அடையாளம் கண்டிருக்கிறோம். ஏற்கனவே பாருங்க ஒரு இலக்கம் திரும்ப வராது. அதுதான் எங்களுடைய நிபந்தனை. 1 இலக்கம் 10 வரையான இலக்கங்கள்லாம் இடப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. ரைட், அதுல வந்து 40வது வினாவை பொறுத்தவரையில இ என்ற பிரதேசத்தினால் அமையக்கூடிய கோலப்பகுதி ஒன்றாக இருக்க முடிவது எட்டுள்ளது என்று கேட்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஈய பார்ப்போம். ஈக்கு வந்து முதல் வெளிவட்டத்துல 3 இருக்காண்டு பாருங்க. ஏற்கனவே சி என்ற பகுதி அடையாளம் காணும் போது 3 இருக்குது. ஆகவே
அது வராது. அடுத்த 11 இருக்கான்னு பாருங்க. 11 ஒரு இடம் இல்லை. அடுத்ததுலேயும் 11 இருக்கு. தந்துடுவேன் ரெண்டுலேயும். அப்போ 11க்கு அடுத்தது 5 பாருங்க. இரண்டாவது வட்டத்திலே 5 வந்து இல்லை. ரைட். அடுத்தது ரெண்டாவது 2 இருக்கான்னு பாருங்க. முதலாவது சிறிய வட்டத்திலையும் 2 இல்லை. அப்போ அது வாரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தையும் பார்ப்போம். 11. அடுத்து இரண்டாவது வட்டத்தில் 7 இருக்கிறபடியால் இந்த விட வேற பொருத்தமற்றது. அடுத்தது பெரிய வட்டத்தில் ஏற்கனவே 7 இருக்குது இங்கே. அப்போ இந்த விடையும் பொருத்தமற்றது. ஆகவே இதில் வந்து இரண்டாவது விடையை வந்து நாங்கள் அதுக்கு பொருத்தமானதாக எடுக்கலாம். அப்போ வந்து 11. அடுத்தது 5. அடுத்தது மிகச்சிறிய வட்டத்துக்கு வந்து 2. அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ பிக்கு வந்து அதில் விடையில ஒரு பிள்ளை ஒன்று இருந்தது. அப்போ அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த இலக்கம் இதில் விடையிலையோ அந்த இலக்கத்தை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் பிக்கு. அதைத்தான் நீங்கள் பிக்குரிய விடையாக வந்து எடுப்பீங்க. அதில் பாருங்க மிக சிறிய வட்டத்தில் 1 2 3 4 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை. அப்போ இந்த இடத்துல 7 கொடுக்கலாம். அடுத்தது இரண்டாவது பெரிய வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 இல்லை, 3 இருக்குது, 4 இருக்குது. அடுத்தது 5 இருக்குது. அதில் ரைட். அதில் வந்து 1 3 இருக்குது, 4 5 6 7 இருக்குது, 8 இருக்கு, 9 இருக்குது, 10 இருக்குது, 11 இருக்குது, 12 இருக்குது. அப்போ இதில் வந்து 1 2 இல்லை. ஆகவே 2 நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வட்டத்தை பொறுத்த வரையில பெரிய வட்டத்தில் வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்ததின்படி 1 இல்லை, மற்றெல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஈக்கும் வந்து 11 இதில் வர வேணும். 11 வந்தால் இதில் 1 வந்து இல்லை. ஆகவே நாங்கள் பி என்ற இடத்துல 1 வந்து கொடுக்கலாம். ஆகவே அதுக்குரிய விடை வந்து 1, 2, 7 என்ற அடிப்படையில் அது பெரிய வட்டத்திலிருந்து சிறிய வட்டத்தை நோக்கினதாக அந்த விடை வந்து அமைய வேணும். இதுதான் இதில் தரப்பட்டிருக்கிற எண்கோளம். இதில் வந்து நாங்கள் விடியை வந்து வைத்துக்கொண்டு பிழையானதை வந்து நீக்குவதனூடாக இலகுவாக வந்து இந்த எண்கோளத்துக்குரியதை வந்து நாங்கள் விடைகளை வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதற்கமைவாக நான் நினைக்கிறேன் இது வந்து எண்கோளம் ஒன்று ஏதாவது ஒரு கோல வடிவில் அல்லது தொடர்போட வந்து இந்த எண்கள் இடப்பட்டிருக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த வகையில வந்து அப்படியே அது தொடர்புகள் இருக்குமாக இருந்தால் நீங்களும் அதை கொமெண்ட்ஸ் ஊடாக தெரிவிக்க முடியும். அந்த வகையிலே காணொளி இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.